அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பேக்கிங் விளாக்கில் எக் பப்ஸ் தான் பண்ணியிருந்தோம். அதுவும் இந்த கேஸ்ட்ரலா கேக்கோடு சேர்ந்து தான் செஞ்சேன். அண்ட் அது பேஸ்ட்ரி சீட் வந்து பண்ணியிருந்தது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அது சடவுன் டைமில் பண்ணதுனால அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஃபூல் பண்ணாமல், சரி எங்கள் ஊரில் ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க பேனியான்னு சொல்லிட்டு, அதுக்கும் பட்டர் போட்டு லேயர் லேயராக தான் வரும். செஞ்சதுக்கப்புறம் அந்த கான்செப்டில் பண்ணேன். பட் சொதப்பிக்கிச்சு. சரி இந்த பேஸ்ட்ரி சீட் வச்சு ஒரு 2-3 டிஷ்ஷஸ் ஐடியாவில் வச்சுருந்தேன். ஆனால் என்ன அந்த லேயர்ஸ் இதில் வராதுன்னு தெரிஞ்சப்போ ஓகே அதெல்லாம் வேறு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மாறியாச்சு. ஸோ இதில் வந்து என்ன அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகாமல் கொஞ்சம் முறுக்கு பதத்துலேயே கொஞ்சம் முறுமுறுப்பு கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆனால் சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்கின பஃப்ஸ் மாதிரியே இருந்துச்சு. நான் கூட காலியாகாது, இந்த நாளே நம்ம தான் சாப்பிட வேண்டிய நிலமை வந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் சொல்லவே தேவையில்லை. செஞ்சு வச்சுட்டு பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரவங்களே 2 காலி ஆயிடுச்சு. எங்கே அப்படின்னோடனையும் அடுத்து நான் வந்து ஒன்று சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் ஒன்று இருந்தது, பசங்களுக்கு பாதி கொடுத்தேன். ஒருத்தருக்கு வந்து காரமே பிடிக்காது, அந்த ஒருத்தருக்கு காரமே பிடிக்காது. ஸோ அவர் கொடுத்துட்டாரு வேணான்னனையும். அப்புறம் அம்மாவுக்கு பாதியும், இன்னொரு பெரிய பையனுக்கு பாதியும் கொடுத்து எப்படி காலியாச்சுன்னே தெரியல. ஆனால் உண்மையிலே நினச்சி பார்க்கல, அந்த லேயர்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆச்சு தவிர மற்றபடி டேஸ்ட் எல்லாமே பக்காவாக வந்துருந்துச்சு. பண்ணுவோம் கண்டிப்பாக, மறுபடிக்கும் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அகெயின் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.